நீங்க சப்ளை ஜோன்ஸ்ல ட்ரேட் பண்ணுங்க, டிமாண்ட் ஜோன்ஸ்ல ட்ரேட் பண்ணுங்க, ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் பண்ணுங்க, எங்க வேணா ட்ரேட் பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட்ட மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் இருக்கா, இல்ல ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் இப்போ பாருங்களேன். இப்போ நான் இதை ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டலுக்கும் இங்க இருக்க ஸ்ட்ராங்கான கேண்டலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஸோ இங்க இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இங்க இருக்க கேண்டலுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ நீங்க மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஏரியாஸா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் இருக்கா, பை பண்ணிருக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இருக்கா, செல் பண்ணிருக்கலாம். ஸோ எல்லா ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலையும் செல் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஓகே, இதுவும் லாஸ்ட் வரும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் இருக்கு. ஓகே, இது பை ஐ ப்ராஃபிட் வந்திருக்கா? சரி இருக்கு. ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இருக்கா, செல் பண்ணிருந்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கும். இங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இருக்குதா, செல் பண்ணிருந்தீங்கன்னா இது ப்ராஃபிட் வந்துரும். ஸோ உங்களோட எய்ம் என்னன்னா ஜோனை கண்டுபிடிக்கிறதுல இல்ல, அந்த ஜோனை எப்படி ரிஃபைன் பண்ணணும், அதுல என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்றத டிசைட் பண்றதுல தான் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண போறீங்களா லாஸ் பண்ண போறீங்களான்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நான் எதுவுமே பார்க்கல. மார்க்கெட் வந்து எங்க போயிருக்கு, இதுக்கு மேல போயிருக்கு திருப்பி. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா நார்மலா ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கா ஓகே பைன்னு பை பண்ணிருப்பீங்க. ஸோ அதுதான் மென்டாலிட்டியா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா வெயிட் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா செல் பண்ணுங்க. செல் பண்றீங்க கரெக்டா, எது வரைக்கும் டார்கெட் வைக்கணும்னா எடுத்துன்னு போய் 1:5 1:10 வைக்காதீங்க. உங்க டார்கெட் எதுவா இருக்கும்னா இப்போ செல் ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து செல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களே, அதே மாதிரி பை ஃபேர் வேல்யூ கேப்ல பை ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்போ உங்க டார்கெட் இது வரைக்கும் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நீங்க ட்ரையல் பண்றதுல தான் இந்த ப்ராஃபிட் எல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க. ஓகேவா?